அவனுக்கு 2 வயசுல தான் காது கேட்கல அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. எல்லா டாக்டர்கிட்டையும் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சோம். காது கேட்கலன்றது எந்த ஒரு டாக்டரும் செக் பண்ணி எங்களுக்கு சொல்லவே இல்லை. காது கேட்காது, அப்புறம் வாய் பேசாமலையும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெளியில போயிட்டு கேட்டா எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும், 8 லட்சம் ஆகும், உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொன்னதுனால எங்களால அப்புறம் ரெடி பண்ண முடியல. அழுதுட்டோம். பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையான்னு சொல்லி அழுதுகிட்டே திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சிச்சு. ப்ரொசீஜர் என்னங்க மேடம் கேட்டது, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருந்தா மட்டும் போதும், எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. பேசாம இருந்துருவாளோன்ட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணி மிஷின் வச்ச பிறகு என் பொண்ணு இந்த அளவுக்கு பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா அப்பா முதலமைச்சர் காப்பீடு திட்ட கார்டு வச்சு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான என் பையனுக்கு ஒரு லைஃபே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப காது கேட்டு திரும்பும்போது இந்த உலகத்தையும் நம்ம கைக்குள்ள அடக்குன மாதிரி சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நன்றி முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்க தான் ஒரு எங்களுக்கு தெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி. டாக்டரு, மேம், நர்ஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்கய்யா. முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க செஞ்ச உதவி எங்களால எப்பவுமே மறக்க முடியாது. என் பொண்ணு பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஸ்டாலின் அப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இல்லாட்டி என்னால இந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்கவே முடியாது. காக்டெயில் இம்ப்ளான்ட்ங்கிறது என்னால பண்ணிருக்கவே முடியாத ஒரு காரியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்கு வந்து நான் மிக்க நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சருக்கு நன்றி.